ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித்தோட நடிப்பில் உருவாயிட்டு இருக்க குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தல அஜித்தோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாயிட்டு இருக்க திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அஜித்தை ஒரு கிளாசிக் அஜித்தா பார்த்த மாதிரி இருந்துச்சு. முன்னதாக அஜித் நடித்த படங்களோட நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்திலையும் இடம்பெற்று இருந்துச்சு. இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. அது போக பிரசன்னா, அர்ஜுன் தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பயமே இல்லாத டானா இருக்காரு அஜித். தன்னோட குடும்பத்து கூட நிம்மதியா வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தன்னோட வாழ்க்கை முறையவே மாற்றணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அஜித்தோட கடந்த இருண்ட காலம், அவர் செஞ்ச மிருகத்தனமான செயல்கள் அஜித்தை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி எதிர்த்து நின்று தன்னோட குடும்பத்து கூட நிம்மதியா வாழ்றாரு அப்படிங்கிறது தான் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய கதைன்னு சொல்லப்படுது. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலைங்க. சமூக வலைதளத்தில் இந்த கதை பார்த்தீங்கன்னா தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கதை ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் நிறையவே பார்த்துட்டோம். ஆனால் அஜித்தோட நடிப்பில் இப்படி ஒரு கதையை பார்க்கத்தான் போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் இந்த படத்தோட கதை இதுதானா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. குட் பேட் அக்லி அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சே ஆகணும். காரணம், சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் சொல்லிக்கிற அளவுக்கு அஜித்துக்கு வெற்றியை கொடுக்கலைங்க. அதனால் குட் பேட் அக்லி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குன்ட்டு அஜித் ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.